ரமலானுடைய ஆரம்பம் தான் ரஜபுடைய மாதமாம். ஆகையால் தான் எல்லாருடைய நாவிலும் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, வ பல்லிக்னா ரமலான், ரமலானை அடைய வைப்பாயாக என்பதாக நம்ம துவா ஓதுறோம். அது மட்டுமல்லாமல் ரமலானுக்கு முன் தயாரிப்பாக பள்ளிகளை அலங்கரிப்பது, தராவி தொழுவதற்காக ஹாஃபிலை நியமனம் செய்வது, இன்னும் இஃப்தார் ஏற்பாடெல்லாம் நம்ம செய்யறோம். அதே போல நாமும் ரமலானுக்கு முன் தயாரிப்பாக இருக்க வேண்டும். ஹசரத் அபூபக்கர் பல்கி ரஹ்மத்துல்லா சொல்லி காட்டுறாங்க, ரஜப் என்பது பயிரிடக்கூடிய மாதம், ஷாபான் என்பது நீர் பாய்ச்சக்கூடிய மாதம், ரமலான் என்பது அதை அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இப்ப நாம பயிரிடக்கூடிய மாதத்துல இருக்கிறோம் அப்படின்னா பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு நன்மைகளை அதிகமாக செய்யணும். ஏன் நன்மைகளை அதிகமா செய்யணும் அப்படின்னா அல்லாஹாலா சொல்லி காட்டுறா, மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அல்லாஹ் 4 மாதங்களை சிறப்புக்குரிய மாதமாக ஆக்கியிருக்கான். அதிலும் குறிப்பாக ரமலானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம் சங்கைக்குரிய மாதம், ஷஹுருல்லா, அல்லாஹுடைய மாதம் என்பதாகவும் சொல்லப்படுது. இந்த மாதத்துல தான் நம்முடைய உம்மத்திற்கு தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. ஆகையால் தான் இந்த மாதம் ரமலானுடைய துவக்கம் என்பதாக சொல்லப்படுது.